வணக்கம் வாசகர்களே, இன்றைய விமர்சனத்தில் த ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு படத்தோட விமர்சனம் பார்க்க போகிறோம். இந்த படத்தை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் 2006 2014 வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்தில் பிரதமராக இருந்தவர் மன்மோகன் சிங். அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய படம் தாங்க. அவருடைய ஊடக ஆலோசகர் ஒருத்தர் சஞ்சய் பாரு அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் எழுதிய புத்தகத்தின் அடிப்படையில் இந்த படம் பண்ணப்பட்டிருக்குங்க. பிரதமராக இருந்த பொழுது மன்மோகன் சிங் பல்வேறு பிரச்சனைகள் சந்திக்கிறாரு. அதாவது அணு ஆயுத ஒப்பந்தம், அப்புறம் காஷ்மீர் பிரச்சனை, பலுச்சிஸ்தான் விவகாரம், அப்புறம் 2G ஊழல், அப்புறம் இப்படி பல பிரச்சனைகளை அவர் சந்திக்கும் பொழுது என்னென்ன மாதிரி பாதிக்கப்பட்டார், அவர் மனநீதியாக எப்படி பாதிக்கப்பட்டார், தனியாக ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சுதா அப்படிங்கிறது மையமாச்சு தாங்க இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. விஜய் ரத்னகர் அப்படிங்கிறவர் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. அப்புறம் மன்மோகன் சிங்காக அனுபம் கெர் அப்படிங்கிற ஒரு பழம்பெரும் நடிகர் இந்த படத்தில் அற்புதமாக மன்மோகன் சிங்கின் மாதிரியே நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அவர் நடந்து வர்றது, பேசுகிற ஸ்டைலு எல்லாம் சூப்பராக பொருந்திருக்காருன்னு சொல்கிறான். அதே மாதிரி அக்ஷய் கண்ணா அப்படிங்கிறவர் ஜஞ்சய் பார்வா நடிச்சிருக்காங்க. சோனியா மற்றும் பிரியங்கா, ராகுல் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேடம் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த படம் ஒரு பொழுதுபோக்கு சித்திரமா அப்படின்னு நினைக்க முடியாது. ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி அரசியல் ரீதியாக தெரியணும்னு விரும்புகிறவங்க நிச்சயம் இந்த படத்தை பார்ப்பாங்க. அதோட உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் இந்த படம் ஒளிபரப்பாயிருக்கு. இதில் ஹிந்தி, ஆங்கிலம் மொழி, தமிழ் அப்படி பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியாயிருக்கு. இருந்தாலும் வடமொழியில் இந்த படம் பேசப்படும்னு சொன்னாங்க. மன்மோகன் சிங் ஒரு சிறந்த பொருளாதார மேதைங்க. அவர் அரசியலுக்கு உட்பட மாட்டார், அரசியல் ரீதியாக அவருக்கு செய்ய தெரியாத ஆட்சி அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இருந்தாலும் அவர் நல்ல பல திட்டங்களை செய்ய முயற்சி பண்ணியிருந்திருக்கிறாரு. ஆனாலும் ஒரு குடும்பத்தின் கட்டளைக்கு கட்டுப்பட்டே அவர் செயல்பட்டிருக்கிறாரு அப்படின்னு இந்த படத்தின் மூலமாக தெரிய வருதுங்க. ஆக மொத்தத்தில் த ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு வைக்கிறத விட ரிமோட் கண்ட்ரோல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்கலாங்க. இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.